ஓகே. இப்போ இந்த பாலிண்ட்ரோம் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேட்டர்னில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பேசஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும் இந்த பேட்டர்னில். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து 4 இருக்குது, செகண்ட் லைனில் 3 இருக்குது, தேர்ட் லைனில் 2, 1, கடைசி லைனில் ஸ்பேஸே இல்லை. ஸோ நம்ம அவுட்டர் லூப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 வாட்டி ரன் பண்ண போகிறோம். இன்புட் 5 இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஸ்பேசஸ் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸ்பேசஸை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து 2ஆக பிரிக்கணும். அதுக்கப்புறமும் என்னன்னா ஒரு நம்பர்லேருந்து, அதாவது ஐலேருந்து, இப்போ இந்த தேர்ட் ரோனா ஐலேருந்து ஆரம்பிக்குது, 3லேருந்து ஆரம்பிக்குது, 3லேருந்து 1 வரைக்கும் வரணும். இதை ஒரு பார்ட்டாக பிரிச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்னுக்கு அப்புறம் 2லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஐ வரைக்கும் போகணும். இந்த ரோ, அதாவது இந்த ரோ நம்பர் வந்து 3, 2லேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த ஐ வந்து அதாவது 3 வரைக்கும் போகணும். அதே மாதிரி இங்கே 2லேருந்து ஸ்டார்ட் ஆகி 5 வரைக்கும் போகணும். ஸோ செகண்ட் பார்ட் வந்து 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஐலேருந்து ஸ்டார்ட் ஆகி 1 வரைக்கும் வரும். இதுதான் நம்ம 3 பார்ட்டாக பிரிக்க போகிறோம். ஸ்பேஸு, அப்புறம் லெஃப்ட் பார்ட்டு, அப்புறம் ரைட் பார்ட்டு. ஓகேங்களா? இப்போ இதை வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார் இன்ட்டு ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என், ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஓகேங்களா? இப்போ 5 வாட்டி நம்ம லூப் வந்து ரன் ஆக போகுது. இஃப் n டைம்ஸ் வந்து நம்ம லூப் ரன் ஆக போகுது. அது என்னன்றது யூசர் கொடுக்குற வேல்யூ தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பேசஸை பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் ஸ்பேசஸ், ஐக்கும் ஸ்பேஸுக்கும் என்னுக்கும் என்ன ரிலேஷன்? n மைனஸ் ஐ தான் ஸ்பேஸு. ஸோ 5 மைனஸ் 1 தான் ஸ்பேஸு. பார்த்தீங்களா? 5 மைனஸ் 2 தான் 3. ஸோ இந்த பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ ஆகும் எல்லா ரோக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஸ்பேஸை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஃபார் இன்ட்டு ஜே ஈக்குவல் டு 1, ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n மைனஸ் ஐ, ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஓகேங்களா? இப்போ எஸ் அவுட், இது எல்லாம் தூக்கிட்டு இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமில் ஸ்பேஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் டிக்ரீசிங் நம்பர்ஸ். ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட்டு இந்த 5லேருந்து 1 வரைக்கும் என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து டிக்ரீஸ் ஆகுது நம்பர்ஸு. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிரிண்ட் டிக்ரீசிங் நம்பருக்கு என்ன பண்ணுன்னா, இப்போ எல்லா லெட்டரும் பார்த்தீங்கன்னா எதில் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள்? ஐயில் தான் ஸ்டார்ட் ஆகுது. தேர்ட் ரோனா 3ல் ஸ்டார்ட் ஆகுது, ஃபோர்த் ரோனா 4ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜே ஈக்குவல் டு ஐ ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஃபார் இன்ட்டு ஜே ஈக்குவல் டு ஐ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எது வரைக்கும் ரன் ஆகணும்னு பாருங்கள். எதில் ஸ்டார்ட் ஆனாலும் 1 வரைக்கும் தான் ரன் ஆகணும். ஸோ ஜே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜே ப்ளஸ் ப்ளஸ். இப்போ எஸ் அவுட், இந்த எல்லாம் தூக்கிடலாம். தூக்கிட்டு எதை நம்ம பிரிண்ட் பண்ணோம்? ஜேவை தான் பிரிண்ட் பண்ணோம். ஸோ ஜே தான் வந்து ஒன்று ஒன்றா இட்ரேட் ஆகிட்டே போகுது ஒரு பர்டிகுலர் ரோவில். ஸோ ஃபஸ்ட்டு 5ஆக இருக்க போகுது, அப்புறம் 4ஆக இருக்க போகுது, 3ஆக இருக்க போகுது, 2ஆக இருக்க போகுது. ஸோ இப்போ ஜேவை வந்து பிரிண்ட் பண்ணிடலாம் இங்கே. ப்ளஸ் ஸ்பேஸையும் நம்ம ஆட் பண்ணோம். ஏன்னா நம்ம அவுட்புட்டில் வந்து ஸ்பேஸ் இருக்குது. ஒரு நம்பருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இப்போ பிரிண்ட் டிக்ரீசிங் நம்பர் நம்ம பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் நம்பரை பிரிண்ட் பண்ணோம். ஸோ இன்க்ரீசிங் நம்பர்ஸ்னால் என்ன? இந்த 1 வரைக்கும் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ 2லேருந்து பிரிண்ட் பண்ண எல்லாமே பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 2 3 4, 2 3 4 5. ஸோ இதை பிரிண்ட் பண்ணோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2ல் தான் ஸ்டார்ட் ஆகும். எல்லாத்துலேயுமே பாருங்கள் 2ல் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபார் இன்ட்டு ஜே ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? இப்போ எது வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணோம்? 2ல் ஸ்டார்ட் பண்ணி ஐ வரைக்கும் பிரிண்ட் பண்ணோம். ஸோ எல்லாமே எண்டாக இருக்குது பாருங்கள், ஐயில் தான் எண்டாக இருக்குது. தேர்ட் ரோனா 3ல் எண்டாக இருக்குது, ஃபோர்த் ரோனா 4ல் எண்டாக இருக்குது. ஸோ அந்த ரோ தான் வந்து ஐ குறிக்குது. ஸோ ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐ, நெக்ஸ்ட்டு ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு எஸ் அவுட், இப்போ நம்ம எல்லாம் தூக்கிட்டு இப்போ மறுபடியும் வந்து நம்ம ஜே தான் பிரிண்ட் பண்ணோம், ப்ளஸ் ஸ்பேஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 3 ஃபார் லூப்பும் முடிஞ்சது, இன்னர் லூப்பு. இப்போ நம்ம வந்து நியூ லைன் போகிறதுக்காக சிஸ்டம் அவுட் பிரிண்ட் இல்லைன்னா ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு பக்காவாக இந்த பேட்டர்ன் வந்து பிரிண்ட் ஆகும் பாருங்கள். ஓகே, சாரி, ஏதோ ஒரு எரர் வந்திருக்கு. ஏதோ நம்ம இன்ஃபைனைட் லூப்பில் ரன் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு கமெண்ட் கொடுத்துரும், அதனால தான் இது ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை டெர்மினேட் பண்ணிடுறேன். இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். நம்ம ஜே ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துருக்கூடாது. ஏன்னா டிக்ரீசிங் நம்பர் தானே நம்ம செகண்ட் பேட்டர்னில் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஜே மைனஸ் மைனஸ் கொடுத்துருக்கணும். ஸோ ஏன்னா கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 1 தானே நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ 5லேருந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருதுன்னா
இப்போ நம்ம கிரேட்டர் தேன் 1 வர வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணணும் டிக்ரீசிங் சீக்வன்ஸை. ஸோ ஜே மைனஸ் மைனஸ் கொடுக்கணும். பை மிஸ்டேக்காக ஜே ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ மறுபடியும் நான் ரீரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே 5 கொடுக்கலாம். ஸோ அகைன் வந்து சம் எரர்ஸ் வந்து வந்திருக்கு, கரெக்டாக வந்து அலைன் ஆகல. ஏன்னா நம்ம ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பேஸ் கிடையாது, 2 ஸ்பேஸ் நம்ம ஆட் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள், கரெக்டாக வரும். இந்த மிஸ்டேக்ஸ்லாம் எல்லாருக்குமே வரதான் செய்யும். ஃபர்ஸ்ட் வாட்டி எப்பயுமே பர்ஃபெக்டாக வந்துடாது. ஸோ மிஸ்டேக் பண்ண தான் நம்ம அதில் வந்து கற்றுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்களா நம்ம பேட்டர்ன் வந்து பக்காவாக வந்திருக்கு. ஸோ எப்படி நம்ம பாலிண்ட்ரோம் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினச்சேன். ஸோ இந்த பேட்டர்ன் பிரிண்டிங் வந்து உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்ன பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ராப்ளம் நான் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.